அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்த் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஃபது மின் ஷாமான் மா லா யதஹஃபது மின் கைரிஹி சும்ம யசூமு லிருயத்தி ரமதான் இலா ஆஹிரில் ஹதீஸ். விதமான ஷாபான் மத்தியிலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோமே, வெகு ஆவலோடு ஷஹர ரமதான் அந்த புனித மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். புனித ரமதான் நம்மை அடைந்து அந்த ரமதானிலே நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. முழு மாதமும் நோன்பு நோற்று திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபட்டு ஃபர்தான சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே நாம் ஐக்கியப்பட்டு ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத் வழங்கி சிறப்பான ஏத்திகாப் இருக்க வாய்ப்பு பெற்றவர்கள் ஏத்திகாப் இருந்து இது போன்ற இன்ன பிற நல்ல அமல்களை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தந்தர் புரிவானாக. வெகு ஆவலோடு புனித ரமதானை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். எதிர்பார்த்து காத்திருப்பது இருக்கிறதே, அது ஒரு நன்மையான ஒரு விஷயம். அமல்களில் இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கு முன்னாலே ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி நாம் வெயிட் பண்ணினோம் என்றால் எப்போது அந்த புனித ரமதான் நம்மை அடையும், அந்த ரமதானிலே நாம் அதிகமான வணக்க வழிபாடுகளில் தான தர்மங்களில் ஈடுபட வேண்டுமே என்கின்ற ஒரு முன் யோசனையோடு நிய்யத்துக்களோடு நாம் இருந்தோம் என்றால் அந்த நிய்யத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான். இப்போதிருந்தே அதற்காக அல்லாஹ் நமக்கு நற்கூலிகளை வழங்க துவங்கி விடுகிறான். இது இறைமறை மூலமாக இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் தெரிகின்ற ஒரு விஷயம். பலமுறை நாம் கேள்விப்பட்டதாக இருக்கலாம். தொழுகையை நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்றால் தொழுத நன்மை கிடைக்கிறதா இல்லையா? ஐவேளை தொழுகைக்காக வேண்டி அல்லாஹுடைய புறத்திலிருந்து அதான் அழைப்பு வந்ததற்கு பின்னாலே பள்ளிவாசலுக்கு விரைந்து வருகின்ற நாம் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு விட்டு ஆமால்கள் அதுக்காரில் நாம் மெய்மறந்திருந்தோம் என்றால் நாம் தொழுத நன்மையை பெறுகிறோம். இதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? தொழுது கொண்டிருந்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, ஆனால் நாம் தொழவில்லை. எப்போது இகாமத்து சொல்வார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். எதிர்பார்த்து ஒரு நல்ல அமல்களில் ஈடுபட்டிருக்கிறோம். நல்ல அமல்களில் ஈடுபட்டிருந்தால்தான் தொழுத நன்மை நமக்கு கிடைக்கும். அப்படியானால் ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்ப்பது என்பது அதற்கும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான சன்மானங்களை பகரங்களை நமக்கு தருகிறான் என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரும் கருணை மிக்கவன் என்பதை யோசித்து பாருங்கள். அர்ஹமுர் ராஹிமீன். ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே அத்தகைய பாக்கியசாலிகள் நாம் இருக்க வேண்டும். பாங்கொலிச்ச மாத்திரத்திலேயே எவ்வளவு சீக்கிரமாக பள்ளியை நோக்கி விரைய முடியுமோ விரைந்து வந்துவிட வேண்டும். அதே போன்றுதான் புனித ரமதானுக்கு இப்போதிருந்தே நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். ரமதானிலே சஹர் உணவு உண்ண, இஃப்தார் அந்த பச்சனங்களை புசிக்க எப்படி சில தயாரிப்புகளிலே சில ஜாதுகளை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போன்று வணக்க வழிபாடுகளில் நாம் ஆழ்ந்த அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த உந்துணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே,
நமக்கு உடல் வலிமை தேவைதான், ஆரோக்கியம் தேவைதான். அதே சமயத்தில் ஆன்மீக வலிமை மிக மிக முக்கியம். நல்ல அமல்கள் மூலமாகத்தான் நம்முடைய ஆன்மா பரிசுத்தப்படுகிறது, ஆன்மா வலிமை பெறுகிறது, ஆன்மா யுக்தியை பெறுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பல ஹதீஸுகள் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஷாபான் மாதம் பிறை தொடங்கிவிட்டால் அந்த மாதத்திலே முழு கவனம் எடுத்துக்கொள்வார்கள். மற்ற மாதங்களிலே ஹிஜ்ரி மற்ற மாதங்களில் கவனம் எடுக்காத அளவுக்கு ஒவ்வொரு பிறையாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, 15ஆம் பிறை வந்தது நிஸ்ஃப ஷாபான், 16, 17, 18 இப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறதல்லவா. அவர்கள் பிறைகளை கணக்கிட்டு கொண்டே இருப்பார்கள். எதற்காக? எப்போது ரமதான் வரும், ரமதானுடைய பிறையை பார்ப்பதற்காக வேண்டி. அவருடைய முழு கவனமும் ரமதான் பிறையின் மீது எதிர்நோக்கியவாறு இருக்கும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். காரணம், ரமதான் பிறை காணப்பட்டு விட்டால் உடனே அமல்களை ஆரம்பிக்க வேண்டுமே. அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் மாதமாயிற்றே, மக்ஃபிரத்து கிடைக்கின்ற மாதமாயிற்றே, நரக விடுதலை கிடைக்கின்ற மாதமாயிற்றே. ஆண்டு பூராவும் மட்டுமல்ல, வாழ்நாள் பூராவும் நாம் பல்வேறுபட்ட சௌபாக்கியங்களோடு வாழ்வதற்கு வழிவகை செய்கின்ற மாதமாயிற்றே என்கின்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனித மாதத்தை எதிர்நோக்கியவாறு இருப்பார்கள் என்று பார்க்கிற போது அந்த எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டுமா வேண்டாமா? கொஞ்சம் யோசியுங்கள் அருமை சகோதரர்களே. குடும்ப வாழ்க்கையிலே இருப்போம், சமுதாய பணிகளிலே இருப்போம், வியாபார அலுவல்களிலே நாம் இருப்போம். அப்போதெல்லாம் புனித ரமதான் சிந்தனை நமக்கு அந்த நற்சிந்தனை வந்து கொண்டே இருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆயத்திற்கு விளக்கம் தந்தார்கள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையிலே நாம் ஒரு ஆயத்தை ஓதுகிறோம். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் என்கிற அந்த ஆயத்தை நாம் ஓதுகிறோமே, அந்த ஆயத்திற்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகிற போது தொழுகைக்காக எதிர்பார்த்திருப்பதை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்தில் எடுத்துரைத்திருக்கிறான். இஷா தொழுகை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இஷா சற்று முன்பின் நடக்கும். இப்போது நாம் நேரம் நிர்ணயித்து 8 மணிக்கு நாம் இஷா ஜமாத்தை நடத்தி விடுகிறோம். ஒரு நேர நிர்ணயம் வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே வாழ்க்கை கிடையாது, கடிகாரம் கிடையாது, நேர நிர்ணயமும் கிடையாது. சத்திய சஹாபிகள் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹுஜரே முபாரக்காவிலிருந்து எப்போது வெளிவருகிறார்களோ அப்போது இஷா தொழுகை நடத்துவார்கள். அதுவரை மக்கள் வெயிட்டிங்கில் இருப்பார்கள், காத்திருப்பார்கள். எவ்வளவு நேரம் ஆனாலும் கூட காத்திருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, தங்களுடைய படுக்கையிலிருந்து அவருடைய விழா பகுதிகள் தூரமானதாக இருக்கும். படுக்க செல்ல மாட்டார்கள், உறங்க சென்று விட மாட்டார்கள். எப்போது ஜமாத் நடப்பது, எப்போது நாம் இஷா தொழுகையை நிறைவேற்றுவது என்று அவர்கள் அங்கலாய்க்க மாட்டார்கள், அவர்கள் புலம்பவும் மாட்டார்கள். மாறாக எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அந்த இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுது விட்டுத்தான் நாம் சென்று படுப்பது என்கின்ற உறுதியோடு இருப்பார்கள். இதுதான் இந்த ஆயத்திற்கான விளக்கம் என்று விண்டுரைப்பவர் யார் என்று கேட்டால் விரிவுரையாளர் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விண்டுரைக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாம் எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி நாம் காத்திருக்கிறோம். எப்போது அந்த காரியங்கள் நடக்கும் என்று. நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண காரியமாக 3 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்னாலேயே நாம் ஐடியா பண்ண ஆரம்பிக்கிறோம், திட்டங்கள் தீட்ட ஆரம்பிக்கின்றோம், அழைப்பிதழ்கள் அச்சிட ஆரம்பித்து விடுகின்றோம். உள்ளூரிலேயும் வெளிநாட்டில் வெளி ஊர்களிலேயும் நாம் அழைப்புகள் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். முன்கூட்டியே முன்பதிவு செய்கின்றோம், திருமண மகாலை முன்பதிவு செய்கின்றோம். நண்பர்களுக்கு தயவு செய்து டேட்டை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். எப்போது அந்த திருமண நாள் வரும் 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 என்று எதிர்பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஒரு ஊரிலே ஒரு விசேஷம், ஜல்சா போன்ற விசேஷம் என்றால் அந்த ஜல்சா நிகழ்ச்சிகள் முடிவடைகிற வரை ஒரு எதிர்பார்ப்பிலே, ஒரு வெயிட்டிங்கிலே நாம் இருக்கிறோமா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றாக தாங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கடை திறக்க வேண்டும், அந்த கடை திறப்பு விழா நிறைவு பெறுகின்ற வரை அந்த கடை வேலைகளிலே நாம் எவ்வளவு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கிறோம். நல்ல முறையிலே அந்த
திறப்பு விழா நடைபெற்று ஒரு சிறந்த சம்பாத்தியத்தை நாம் பெற வேண்டுமே என்று இந்த எதிர்பார்ப்புகளை விட ஒரு சிறந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால், அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதானுக்காக நாம் வெயிட் பண்ணுவது அது மிகப்பெரிய நன்மையை நமக்கு வாரி வழங்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், நல்ல காரியங்களை செய்வதற்காக வேண்டி நாம் எதிர்பார்த்திருந்தோம் என்றால் அந்த நல்ல காரியங்களை செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். ஒரு மூமின் இதை நிச்சயமாக நம்ப வேண்டும், அந்த யக்கீன் வேண்டும். ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த யக்கீன் வேண்டும். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இஷா தொழுகைக்கு இல்லை ஃபஜ்ர் தொழுகைக்கு வர தாமதமாகி கொண்டிருந்தார்கள். ஃபஜ்ர் தொழுகை நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இப்போது நமக்கு 6:05 ஃபஜ்ர் தொழுகை நேரம் வருகிறது. சற்று தாமதமாகவே டைம் வருகிறது. காரணம், அந்த வெதருடைய அமைப்பு அந்த மாதிரி, சீசனுடைய அமைப்பு. இதே போன்றுதான் அன்பு சகோதரர்களே, அன்றைய சந்தர்ப்பத்தில் ஃபஜ்ர் தொழுகை நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் சூரியோதயம் ஏற்பட்டுவிடும். ஆனால் பெருமானார் வீட்டிலிருந்து வரவில்லை. வந்தார்கள், வேகமாக வந்தார்கள், தொழுகையை நடத்தினார்கள் மிக சுருக்கமாக. காரணம், சூரியன் உதிக்கப் போகிறது, இஷ்ராக் டைம் வரப்போகிறது, துலு ஷம்ஸ் வரப்போகிறது. சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே, சற்று முன்னாலேயே தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். சுருக்கமாக கிராத் ஓதி தொழுகை நிறைவு செய்துவிட்டு சலாம் கொடுத்த மாத்திரத்திலே எங்கள் எல்லோரையும் பார்த்து அலா மக்கானிக்கும், அப்படியே இருங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சற்று நேரம் வீட்டிற்கு சென்று விட்டு திரும்பினார்கள். சொன்னார்கள், நான் உங்களுக்கு காரணத்தை சொல்கிறேன். நான் ஏன் தாமதமாக வந்தேன், ஃபஜ்ர் தொழுகைக்கு தாமதமாக வந்தேன் என்றால், தஹஜ்ஜத் தொழுகைக்கு நான் எழுந்து விட்டேன், ஓய்வெடுத்தேன். அல்லாஹ் நாடி அளவுக்கு நான் தொழுதேன். தொழுகையிலேயே எனக்கு ஒரு சிறு தூக்கம் வந்தது. ஒருவர் தொழுகையிலே லேசான ஒரு தூக்கம் வந்தால் உடனே சுதாரித்து தொழுது விட்டால் தொழுகை கூடிவிடும், அதில் சந்தேகமே கிடையாது. அசந்து தூங்கிவிட்டால் தொழுகை முறிந்துவிடும். இது நம்முடைய மார்க்க சட்டம். தொழுகையில் லேசான ஒரு தூக்கம், அந்த தூக்கத்தில் உடம்பில் ஒரு கனம் உண்டானது. அப்போது நான் என் இறைவனை காண்கின்றேன். என்னுடைய இறைவனிடத்தில் அழகிய தோற்றத்தில் என்னுடைய இறைவன் காட்சி அளிக்கிறான். நான் பேசுகின்றேன், யா முஹம்மது என்று அல்லாஹ்விடமிருந்து அழைப்பு. லப்பைக்க ரப்பி, ரப்பே உனக்கே நான் பணிந்தேன் என்று பதில் உரைக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான், என்ன விஷயத்தில் மலக்குமார்கள் சர்ச்சை செய்து கொள்கிறார்கள், போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் அமல்களை பதிவு செய்ய. நான் சொன்னேன் கஃபாராத் என்று சொன்னேன், குற்ற பரிகாரங்கள். மனிதர்கள், அடியார்கள் ஏதாவது குற்றங்கள் செய்து விடுகிறார்கள், அதற்கான பரிகாரங்கள் என்ன 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 இருக்கிறது என்பது பற்றி மலக்குமார்கள் தங்களுக்கிடையிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். அப்படி என்ன கஃபாரத் என்ன என்று அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ்வுக்கு அத்தனையும் தெரியும். ஆனால் தெரிந்த விஷயத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். நான் சொன்னேன், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஷியுல் அக்தாம், மக்கள் பள்ளிவாசலுக்கு பாங்கொலிச்ச உடனே நடந்து வந்தார்கள் என்றால் அதுவும் அவர்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற அந்த குற்றங்களுக்கு கஃபாராவாக, பரிகாரமாக, ஜமாத்தோடு தொழுவதற்காக வந்து பள்ளிவாசலில் அமருகிறார்கள். சுன்னத் நஃபிலை தொழுதுவிட்டு உலு செய்கின்ற போது மிகவும் கஷ்டமான சந்தர்ப்பங்களையும் கூட முழுமையான முறையில், கடும் குளிர்காலமாக இருக்கிறது, அரைகுறையாக உழுவெடுக்காமல் முழுமையாக உழு செய்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மலக்குமார்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ரப்பே என்று நான் பதில் உரைத்தேன். பின்பு வேறு என்ன விஷயம் அல்லாஹ் கேட்கிறான், இத்தாம் தாம், ஏழைகளுக்கு உணவளிப்பது, வலீனுல் கலாம், நளினமாக பேசுவது, யாரையும் புண்படுத்தாமல், யாருடைய இதயங்களையும் காயப்படுத்தாமல் பேசுவது, இரவு நேரத்திலே மக்கள் எல்லாம் உறங்கிய வேளையிலேயும் கூட தஹஜ்ஜத் தொழுவது, இதுவும் கஃபாராத்தாக இருக்கிறது, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரங்களாக இருக்கிறது. சரி நபியே, நீங்கள் துவா கேளுங்கள். எல்லாம் கனவுல நடக்கிறது, அந்த சிறு தூக்கத்திலே நடக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபைரல் ஹைராத்தி வ தர்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாக்கி. நாம் துவா கேட்கிறோமா இல்லையா? இந்த துவா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே அந்த சிறு தூக்கத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவாயா, அல்லாஹ் உலகத்திலே வாழும்போது நான் நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும், பாவங்களை விட்டொழிக்க வேண்டும், மிஸ்கின்களை நான் நேசிக்க வேண்டும்,
வான் தகுஃபிரலி வ தரஹமனி. சில உலமாக்கள் இந்த துவா ஓதுவதை கேட்டிருப்பீர்கள். என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் யா அல்லாஹ், நீ எனக்கு கருணை காட்ட வேண்டும். வைதா அரத்த பி கௌமின் ஃபித்னத்தன், யாருக்காவது ஏதாவது சோதனை ஏற்படுமானால் யா அல்லாஹ் என்னை சோதிக்கப்படாமல் நீ என்னை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், யாரையும் சோதித்து விடாதே யா அல்லாஹ். அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக. அருமையான ஒரு நீண்ட துவா அன்பான பெருமக்களை கேட்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் துவா கேட்டார்கள். கால ரசூலுல்லாஹ் இன்னஹா ஹக்குன், நான் சொல்லுவது கற்பனை அல்ல, புனையப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, 100% உண்மையான ஒரு விஷயம், நம்புங்கள். ஃபதுருசு, அன்பர்களே நண்பர்களே, இதை நீங்கள் பாடமாக படித்துக் கொள்ளுங்கள். ஃபதுருஸ்னா தர்ஸ், பாடமாக படித்துக்கொண்டு சும்மா அல்லிமுகா, மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்துரைங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. ரவாஹு துர்முதி, துர்முதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம் என்னவென்று கேட்டால், ஆம், தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பது, பாங்குடித்த மாத்திரத்தை வெகு வேகமாக பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து எப்போது இக்காமத்து சொல்லப்படும், எப்போது ஃபர்லு தொழுகை நிறைவேற்றுவோம் என்று காத்திருந்தோம் என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது பார்த்தீர்களா? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதானுக்காக நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய சிந்தனையெல்லாம் ரமதானாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் கண்டிப்பாக இப்போதிருந்தே நமக்கு நன்மைகள் கிடைத்துவிடும். நாம் பலமுறை பேசிய ஒரு விஷயம்தான், சஹாபிகள் இருக்கிறார்களே, எத்தனை முறை நாம் சொன்னோம் என்றாலும் அது நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு விஷயத்தை ஒரு முறை அல்ல பல முறை மக்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். நீங்கள் ஞாபகப்படுத்த மூமின்களுக்கு அது நன்மையை பயன் தந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதன் அடிப்படையில் ஞாபகப்படுத்துகின்றோம். சஹாபிகள் இருக்கிறார்களே, ரம்ஜான் மாதத்திற்காக வேண்டி தயாராகுவதில் மிகவும் பிரயத்தனம் எடுத்துக்கொள்வார்கள். அரபியில் இஸ்திதாதன் ஹக்கீக்கியா என்கிற அரபி வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. என்ன செய்வார்கள்? 6 மாத காலம் துவா செய்வார்கள். ரம்ஜானுக்கு முன்னாலே 6 மாத காலம் ஐயு பல்லிகோஹுமுல்லாஹ் ரமதான. நாம் சாபான் மாதத்திலே துவா கேட்கிறோம், பல்லிகனா ரமதான என்று. ஆனால் சஹாபிகள் 6 மாத காலம் யா அல்லாஹ் எங்களுக்கு ரமதானை அடைய செய்வாயாக. ரமதான் வந்து விட்டது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். ரமதான் விடை பெற்று விட்டது. விடை பெற்றதற்கு பின்னால் சும்மா எதுவுலகு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள். சித்தா அஷுகுர் உஹ்ரா ஐய தக்கப்பல மின்னும் சியாமகும் பத்தாத்தியும் இபாதாத்தியும். யா அல்லாஹ், புனித ரமதானில் நாங்கள் நிறைவேற்றிய வணக்க வழிபாடுகளை அமல்களை நீ கபூல் செய்வாயாக. 6 மாதம் ரமதானை அடைய செய்வாயாக என்று துவா கேட்டார்கள். அடுத்த 6 மாதம் ரமதான் விடை பெற்றதல்லவா, நாங்கள் செஞ்ச அமல்களை எல்லாம் கபூல் செய்வாயாக என்று கேட்பார்கள். சத்திய சஹாபிகள், கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்படியானால் கூட்டி கழித்து பாருங்கள், டோட்டல் பண்ணி பாருங்கள் அன்பு சகோதரர்களே. ஃபபிதாலிக்க யக்கூனுல் ஆம், இதை வைத்து பார்க்கிற போது வருடம் பூராவும் சஹாபிகளிடத்தில் ரம்ஜானாகவே இருந்திருக்கிறது. வருடம் பூராவும் முதல் 6 மாதங்கள் ரமதானை எதிர்நோக்கி, அடுத்த 6 மாதம் அந்த ரமதானை கபூல் செய்யும்படி கேட்க, அப்போ ஆண்டு பூராவுமே அதே ரமதானுடைய எதிர்பார்ப்பில் ரமதானுக்காக வேண்டி அவர்கள் ஆர்வம் செலுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தானே இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டுமே, புனித ரமதான் வர வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். ஆனால் இன்றைய நிலைமையிலே அருமை சகோதரர் லேசுவாசாக நாம் சுட்டி காட்டுகின்றோம். நம்முடைய அன்பு இளைஞர்களிடத்தில், பாசமிகு பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்லி வைக்க வேண்டும், ரமதான் மாதம் அமல்கள் செய்கின்ற மாதம், இபாதத்துகள் செய்கின்ற மாதம். நீங்கள் இரவெல்லாம் விளையாடிவிட்டு பகலிலே தூங்கி கொண்டிருப்பதனால் நன்மை கிடைக்காது. நோன்பு நோற்றோம், நோன்புடைய களைப்பில் சில தூக்கம், அது இபாதத்தின்பார்கள், அது வேறு விஷயம். இரவெல்லாம் விளையாடிவிட்டு காலையில் ஃபஜ்ரு கூட தொழுகாமல், இன்னும் சொல்ல போனால் வாட்ஸ்அப் தளங்களில் எச்சரிக்கைகள் வந்தவாறு இருக்கிறது, பைக் ரேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இரவெல்லாம் விபத்துகளுக்கு ஆளாகிறார்கள், போலீஸுகளிடத்தில் பிடிபடுகிறார்கள், எச்சரிக்கை செய்யப்படுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். எந்த ஊரில் ருசிகரமான முறையில் உணவுகள் கிடைக்கின்றன என்பதை வாட்ஸ்அப் தளங்களில் பார்த்து பல மைல் தூரம் கடந்து வந்து அந்த உணவை புசிப்பதற்கு வர, இதற்குத்தான் ரம்ஜானா? புரியுது, ரமதான் இதற்காகத்தானா? குர்ஆனில் ரமதான் பற்றி இவ்வாறா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இரவெல்லாம் இப்படி ஜின்னுகள் மாதிரி உலாவி விட்டு பகலெல்லாம் தூங்கினோம் என்றால்
அதே போன்று இரவெல்லாம் விளையாட வேண்டாம் என்று நாம் சொல்ல முடியாது. அதில் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். ஏன் வேஸ்டா பேசுறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. விளையாடத்தான் செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் விளையாடலாம், உடனே ஸ்டாப் பண்ணிடணும், வந்து நிம்மதியாக உறங்கணும், உறங்கி சஹர் செய்யணும். சஹர் என்பதே அன்பான பெருமக்களே, அந்த இரவு நேரத்திலே நடுநிசி நேரத்தில் எழுந்து இஸ்திஃபார் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு நாம் சஹர் செய்கின்றோமே, அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. சஹர் உணவுலே பரக்கத்து இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பேர் 12 மணி 1 மணிக்கெல்லாம் விளையாடி விட்டு அப்போதே சாப்பிட்டு விட்டு உறங்கி விடுவார்கள். அது சஹர் உணவா? இரவு உறங்கி விட்டு அதற்கு பின்பு எழுந்து கொஞ்சம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு அப்புறமாக நாம் சஹர் உணவு செய்வதுதான் நம்முடைய மார்க்கம் ஏற்கிறதை தவிர, அங்கீகரிக்கிறதை தவிர நம் இஷ்டத்திற்கு நடப்பதல்ல. புனித ரமதானுடைய புண்ணியத்தை நாம் பெற வேண்டும், அதனுடைய மதிப்பை மரியாதையை நாம் உணர வேண்டும். ரமதான் மாதத்தில் நன்மைகளை அடைவதற்கு மாறாக நாம் பாவங்களை பெற்றுவிடக்கூடாது அல்லவா, குற்றங்களை நாம் அடைந்து விடக்கூடாது அல்லவா? சற்று யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு தானே நமக்கு சவாப் கிடைக்கும், அஜ்ர் அதிகம் கிடைக்கும். இவ்வாறு நாம் நடந்து கொண்டோம் என்றால் நன்மை கிடைக்குமா இல்லை வேறு என்ன கிடைக்கும் என்பதை இன்றைக்கே அன்பு சகோதரர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரிடத்தில் எடுத்து சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். நாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், உங்களுக்கு என்ன ருசியான உணவு தேவையோ நம்முடைய வீடுகளே சமைத்து கொடுப்போம் என்று இன்றைக்கே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள். ரமதானிலே முழுக்க இபாதத்திலே வணக்க வழிபாடுகளே நோன்பு நோற்றிலே திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த போதனைகளை அன்பான பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தி வையுங்கள். இது போன்ற பல்வேறுபட்ட ஹதீஸுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. எனவே ரமதான் நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலே ரமதானை எதிர்பார்த்து நாம் காத்திருந்தோம் என்றால் எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் வெயிட் பண்ணுகின்றோமே, அதில் தவறு ஒன்றும் இல்லை. அதை தாண்டி நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டி, அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், வேறு நன்மையான காரியங்களாக இருக்கட்டும். ஒரு பெண்மணி ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்னாலே ஃபோன் பண்ணார்கள், இந்த மாதிரி நான் ஜக்காத் கொடுக்க வேண்டும், இப்போதே நான் கொடுத்துடுவா, ரம்ஜான் பேரை பிறந்தது பிறகுதான் கொடுக்கணுமா, இப்போதே நான் கொடுத்து விட்டால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா? தாராளமாக நிறைவேறும். ஜக்காத்தை பொறுத்தவரை நாம் சரியாக செய்ய வேண்டும், அவ்வளவுதான். சரியாக நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். சற்று முன்பின் நிறைவேற்றினால் அதனால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அதில் நான் தந்து விட்டு கேட்கிறேன் ஹஜ்ரத், மனசில் எனக்கு உறுத்தலாக இருக்கிறது, ஏமா கடந்த ஆண்டினுடைய சக்காத்தை நீங்கள் சரியாக அது நிறைவேற்ற ஹஜ்ரத், அந்த கடந்த ஆண்டுடைய சக்காத் பணத்தை பற்றி நான் கேட்கவில்லை. நிகழும் ஆண்டு அந்த சக்காத்தை ஒருவர் தம்முடைய கஷ்டத்தை எடுத்துரைத்தார். நான் இது போன்ற அன்பான பெருமக்களே, அமல்கள் செய்கின்ற விஷயத்தில், இபாதத்துகள் செய்கிற விஷயத்தில் நம்முடைய ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற கேள்விகள் வந்தவாறு இருக்கு. நிறைய கேள்விகள் இப்போது இருந்த ரம்ஜான் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தொலைபேசி மூலமாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இது அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, ரம்ஜான் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை காட்டுகிறது. இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். நான் உட்பட, என் குடும்பத்தினர் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த ரமதானை பற்றி ஒரு அக்கறை, ஒரு ஆழ்ந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பதிவு செய்கிறோம். வல்ல அல்லாஹ் புனித ரஜப் மாதத்தில் நமக்கு பரக்கத்து செய்தது போன்று புனித ஷாபான் மாதத்தில் பரக்கத்து செய்து வெகு சீக்கிரம் ரமதான் மாதத்தை அடைய செய்து புனித ரமதான் மாதத்திலே நின்று வணங்க, நோன்பு நோர்க்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற நம்மளால் இயன்ற அளவுக்கு என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அத்தனை அமல்களையும் நாம் கலந்து கொள்வதற்கு ஏத்திகாப் உட்பட, ஜக்காத் தருவது உட்பட எல்லா நன்மையான தர்மமான காரியங்களை ஈடுபடுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.